ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்போ கரூர் வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததை வந்து எப்போவுமே ட்ரெயினில் போயிட்டு வந்தால் குளிச்சிடணும். ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் கோயிலுக்கு போனால் குளிக்கக்கூடாது. ஏதாச்சும் ஊரை ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் ட்ரெயின்லாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக குளிச்சிடணும். இப்போ தலையாட குளிச்சுட்டு வந்து சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, கீரை அம்மா வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க. இது பேர் வந்து கடையிறக்கீரை, கும்ட்டிக்கீரை, பண்ணைக்கீரை. பாருங்கள், இதெல்லாம் கும்ட்டிக்கீரை, அப்புறம் இதெல்லாம் கும்ட்டிக்கீரை, அப்புறம் இதெல்லாம் பண்ணைக்கீரை. பாருங்க, இவ்வளோ கீரை அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி கடையல், அதாவது கீரை கடையல், அதை தான் செய்ய போகிறோம். கீரை வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது. இவ்வளோ கீரை செய்ய வேண்டாம், ரொம்ப அது நிறையா இருக்கும். அது 2 நாள் பிரித்து செஞ்சுக்கலாம் இவ்வளோ கீரையை. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இந்த டைமில் வந்து நமக்கு கீரை நிறைய கிடைக்குது. இந்த மாதிரி கடையிற கீரை கொண்டு வருவாங்க, இல்லைன்னா அம்மா கூட ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க, இல்லை தெருவில் கொண்டு வருவாங்க. அது மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கடையிற கீரை வந்து பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை, கும்ட்டிக்கீரை, எல்லா கீரையுமே வந்து எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. ஒன்று ஒரு சத்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடையிறக்கீரையில் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை இருக்குது, கும்ட்டிக்கீரை இருக்குது, அப்புறம் தொய்யக்கீரை இருக்குது. 3 கீரை இருக்குது. 3 கீரையும் கலந்து சமைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இது என்ன கீரைன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து பண்ணைக்கீரை சூப்பராக இருக்கும். அது பிஞ்சு கீரை நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். முத்தணு கீரை கூட கிடையாது, பிஞ்சு கீரை. பாருங்க, இதெல்லாம் வந்து பிஞ்சு, எல்லாம் பிஞ்சு கீரையாக போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பேசன்ஸாக சாப்பிட்றது சுடு சோத்தில் அருமையாக இருக்கும். நாங்கள் அது மாதிரி இந்த வந்து அது எல்லா நாளிலும் கிடைக்காது, 3 மாதத்துக்கு மட்டும் கிடைக்கும். ஏன்னா வந்து ஐபிசி, புரட்டாசி, கார்த்திகை, மாரியல் மாதமும் கிடைக்காது. 3 மாதத்துக்கு புரட்டாசி, ஐபிசி, கார்த்திகை, இந்த 3 மாதத்துக்கு கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கடையிறக்கீரை யாருக்காவது பிடிக்கும் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.